மேஷ ராசிக்காரர்களே, இந்த வாரம் உங்கள் ஆற்றலுக்கும் முயற்சிக்கும் நல்ல பலன் கிடைக்கும். தொழிலில் வாரத் தொடக்கத்தில் சிறிய தடைகள் வந்தாலும் நடுவாரத்தில் அவை விலகி முன்னேற்றம் தெரியும். ஒரு புதிய பொறுப்பு உங்களைத் தேடி வரும், அதை தைரியமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். பணம் சம்பந்தமாக வாரத்தின் இறுதியில் நல்ல வரவு உண்டு. உறவுகளில் சிறிய கருத்து வேறுபாடு வந்தாலும் பேசித் தீர்த்துக் கொள்வீர்கள். ஆரோக்கியத்தில் உடற்பயிற்சிக்கும் தூக்கத்திற்கும் முக்கியத்துவம் கொடுங்கள். மாலை நேர நடைப்பயிற்சி மன அழுத்தத்தை குறைக்கும். குடும்பத்துடன் ஒரு குறுகிய பயணம் மகிழ்ச்சியைத் தரும். மொத்தத்தில் இது உங்களுக்கு முன்னேற்றமான வாரமாக அமையும். ரிஷப ராசியினருக்கு இந்த வாரம் பொறுமையும் உறுதியும் வெற்றியைத் தரும். தொழிலில் நீண்ட நாள் எதிர்பார்த்த ஒரு முடிவு வாரத்தின் நடுவில் சாதகமாக அமையும். பணம் சம்பந்தமாக இந்த வாரம் கவனமாக செலவு செய்தால் சேமிப்பு பெருகும். வீடு அல்லது சொத்து சம்பந்தமான பேச்சு முன்னேறும் வாய்ப்பு உண்டு. உறவுகளில் இனிமை நிலவும், குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்வு நடக்கலாம். ஆரோக்கியத்தில் உணவு கட்டுப்பாடு அவசியம், எண்ணெய் பொருட்களை குறையுங்கள். வாரத்தின் இறுதியில் நண்பர்களுடன் சந்திப்பு மனதை மகிழ்விக்கும். வேலையில் உங்கள் நிதானம் மற்றவர்களை ஈர்க்கும். இது நிலையான முன்னேற்றத்தின் வாரம். மிதுன ராசியினருக்கு இந்த வாரம் புதிய யோசனைகளும் தொடர்புகளும் முன்னேற்றத்தைத் தரும். தொழிலில் உங்கள் தொடர்பாடல் திறன் ஒரு பெரிய வாய்ப்பை திறக்கும். வாரத் தொடக்கத்தில் கல்வி, பயிற்சி சம்பந்தமாக நல்ல செய்தி கிடைக்கும். பணவரவு சீராக இருக்கும், ஆனால் தேவையற்ற செலவுகளைத் தவிர்க்கவும். உறவுகளில் வாரத்தின் நடுவில் ஒரு இனிமையான சந்திப்பு அமையும். சகோதர சகோதரிகளுடன் உறவு வலுப்படும். ஆரோக்கியத்தில் மன அழுத்தத்தை குறைக்க கொஞ்சம் ஓய்வு அவசியம். எழுத்து, விற்பனை சார்ந்தவர்களுக்கு இது சிறந்த வாரம். உங்கள் சுறுசுறுப்பே வெற்றியின் திறவுகோல். கடக ராசியினருக்கு இந்த வாரம் குடும்பமும் மன அமைதியும் முதன்மை பெறும். தொழிலில் வாரத் தொடக்கத்தில் கொஞ்சம் சுமை இருந்தாலும் நடுவாரத்தில் நிலைமை சீராகும். வீட்டு பெரியோர்களின் ஆலோசனை ஒரு முக்கிய முடிவில் உதவும். பணம் சம்பந்தமாக இந்த வாரம் சிக்கனம் காப்பாற்றும். உறவுகளில் உணர்ச்சிபூர்வமான நெருக்கம் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் வயிறு சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை, சூடான நீர் குடியுங்கள். வாரத்தின் இறுதியில் ஒரு பழைய நண்பர் தொடர்பு கொள்வார். மனதை அமைதியாக வைத்தால் எல்லாம் சாதகமாகும். இது உள் வலிமையை வளர்க்கும் வாரம். சிம்ம ராசியினருக்கு இந்த வாரம் தலைமைத் திறனும் தன்னம்பிக்கையும் ஒளிரும். தொழிலில் ஒரு முக்கிய பொறுப்பு உங்கள் கைக்கு வரும், அதை திறமையாகச் செய்து காட்டுவீர்கள். வாரத்தின் நடுவில் மேலதிகாரிகள் அல்லது பெரியவர்களின் பாராட்டு கிடைக்கும். பணம் சம்பந்தமாக நல்ல வரவு உண்டு, ஆனால் ஆடம்பர செலவை குறையுங்கள். உறவுகளில் உங்கள் அன்பு வெளிப்பாடு துணையை மகிழ்விக்கும். ஆரோக்கியத்தில் இதயம், இரத்த அழுத்தம் சம்பந்தமாக கவனம் தேவை. வாரத்தின் இறுதியில் ஒரு சமூக நிகழ்வில் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். கோபத்தை கட்டுப்படுத்தினால் உறவுகள் சீராக இருக்கும். இது அங்கீகாரத்தின் வாரம். கன்னி ராசியினருக்கு இந்த வாரம் ஒழுங்கும் கடின உழைப்பும் வெற்றியைத் தரும். தொழிலில் நுணுக்கமான வேலைகளில் உங்கள் திறமை வெளிப்படும், மற்றவர்கள் உங்களை நம்புவார்கள். வாரத் தொடக்கத்தில் ஒரு சிக்கலான பிரச்சினைக்கு நீங்கள் தீர்வு காண்பீர்கள். பணம் சம்பந்தமாக கணக்கு வழக்குகளில் கவனம் தேவை, சேமிப்பு பெருகும். உறவுகளில் அதிகமாக விமர்சிக்காமல் அன்பாக பேசுங்கள். ஆரோக்கியத்தில் உணவு முறையும் தூக்கமும் சீராக இருந்தால் நல்லது. வாரத்தின் இறுதியில் ஒரு புதிய கற்றல் வாய்ப்பு வரும். மன அழுத்தத்தை குறைக்க இயற்கையுடன் நேரம் செலவழியுங்கள். இது சாதனையின் வாரம். துலா ராசியினருக்கு இந்த வாரம் உறவுகளிலும் கூட்டாண்மையிலும் இனிமை நிறையும். தொழிலில் ஒரு கூட்டு முயற்சி அல்லது ஒப்பந்தம் சாதகமாக முடியும். வாரத்தின் நடுவில் ஒரு முக்கிய முடிவை சமநிலையுடன் எடுப்பீர்கள். பணவரவு சீராக இருக்கும், கலை சார்ந்தவர்களுக்கு கூடுதல் வருமானம் வரலாம். உறவுகளில் துணையுடன் நெருக்கம் அதிகரிக்கும், ஒரு சிறப்பு தருணம் அமையும். ஆரோக்கியத்தில் சிறுநீரகம், இடுப்பு சம்பந்தமாக கவனம் தேவை. வாரத்தின் இறுதியில் ஒரு கலை அல்லது சமூக நிகழ்வு மகிழ்ச்சியைத் தரும்.
முடிவுகளை அவசரப்படாமல் எடுங்கள். இது சமநிலையின் வாரம். விருச்சிக ராசியினருக்கு இந்த வாரம் உறுதியும் கூர்மையான உள்ளுணர்வும் வழிகாட்டும். தொழிலில் ஒரு போட்டியான சூழலில் நீங்கள் முன்னிலை பெறுவீர்கள். வாரத் தொடக்கத்தில் ரகசியமாக இருந்த ஒரு விஷயம் தெளிவாகும், அது உங்களுக்கு சாதகமாக அமையும். பணம் சம்பந்தமாக ஒரு பழைய முதலீடு பலன் தரும் வாய்ப்பு உண்டு. உறவுகளில் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தினால் நெருக்கம் வளரும். ஆரோக்கியத்தில் மன அழுத்தத்தை குறைக்க தியானம் உதவும். வாரத்தின் நடுவில் ஒரு முக்கிய மாற்றம் வாழ்க்கையில் நல்ல திருப்பத்தை கொண்டு வரும். வாரத்தின் இறுதியில் குடும்பத்துடன் நேரம் மன அமைதியைத் தரும். இது மாற்றத்தின் வாரம். தனுசு ராசியினருக்கு இந்த வாரம் புதிய வாய்ப்புகளும் கற்றலும் முன்னேற்றத்தைத் தரும். தொழிலில் தொலைதூரத் தொடர்பு அல்லது வெளியூர் வாய்ப்பு வரும் சாத்தியம் உண்டு. வாரத் தொடக்கத்தில் ஒரு பயணம் அல்லது சந்திப்பு புதிய கதவைத் திறக்கும். பணவரவு சீராக இருக்கும், ஆனால் அதீத நம்பிக்கையில் பெரிய முதலீடு வேண்டாம். உறவுகளில் வெளிப்படையான பேச்சு நெருக்கத்தை வளர்க்கும். கல்வி, உயர்கல்வி சம்பந்தமானவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். ஆரோக்கியத்தில் தொடை, இடுப்பு சம்பந்தமாக கவனம் தேவை. வாரத்தின் இறுதியில் ஒரு ஆன்மீக நிகழ்வு மன அமைதியைத் தரும். உங்கள் நேர்மறை எண்ணம் வெற்றியைத் தரும். இது வளர்ச்சியின் வாரம். மகர ராசியினருக்கு இந்த வாரம் ஒழுக்கமும் பொறுப்புணர்வும் முன்னேற்றத்தைத் தரும். தொழிலில் நீண்ட நாள் திட்டமிட்ட ஒரு வேலை இந்த வாரம் உறுதியான வடிவம் பெறும். வாரத்தின் நடுவில் மேலதிகாரிகள் உங்கள் கடின உழைப்பை பாராட்டுவார்கள், பதவி உயர்வு பேச்சு வரலாம். பணம் சம்பந்தமாக சேமிப்பும் முதலீடும் சாதகமாக அமையும். உறவுகளில் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அன்பு காட்டுங்கள், வேலையே வாழ்க்கை ஆகி விடாதீர்கள். ஆரோக்கியத்தில் முட்டு, எலும்பு சம்பந்தமாக கவனம் தேவை. வாரத்தின் இறுதியில் குடும்பத்துடன் கழிக்கும் நேரம் மன அழுத்தத்தை குறைக்கும். உறுதியான அடியெடுத்து வைப்பீர்கள். இது சாதனையின் வாரம். கும்ப ராசியினருக்கு இந்த வாரம் புதுமையான சிந்தனையும் சமூகத் தொடர்புகளும் வாய்ப்புகளை திறக்கும். தொழிலில் உங்கள் வித்தியாசமான அணுகுமுறை ஒரு பிரச்சினைக்கு புதிய தீர்வைக் காட்டும். வாரத் தொடக்கத்தில் நண்பர்கள் அல்லது குழு வழியாக ஒரு நல்ல வாய்ப்பு வரும். பணவரவு சீராக இருக்கும், எதிர்பாராத வழியில் கூடுதல் வருமானம் வரலாம். உறவுகளில் வெளிப்படையாக பேசுவது தவறான புரிதல்களை விலக்கும். தொழில்நுட்பம், புதிய கற்றல் சம்பந்தமாக இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கால் பகுதி சம்பந்தமாக கவனம் தேவை. வாரத்தின் இறுதியில் ஒரு சமூக சேவை நிகழ்வு மன நிறைவைத் தரும். உங்கள் தனித்துவம் வெற்றியைத் தரும். இது புதுமையின் வாரம். மீன ராசியினருக்கு இந்த வாரம் கற்பனையும் உள்ளுணர்வும் வழிகாட்டும். தொழிலில் கலை, படைப்பு சார்ந்தவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான வாய்ப்புகள் வரும். வாரத் தொடக்கத்தில் உங்கள் உள்ளுணர்வு சொல்வதைக் கேட்டால் சரியான முடிவை எடுப்பீர்கள். பணம் சம்பந்தமாக கவனமாகச் செலவு செய்தால் வாரம் இறுதியில் நிம்மதி கிடைக்கும். உறவுகளில் உங்கள் அன்பும் இரக்கமும் நெருக்கத்தை வளர்க்கும். ஆரோக்கியத்தில் போதிய ஓய்வு அவசியம், அதிக சிந்தனை மன அழுத்தத்தை தரும். வாரத்தின் நடுவில் ஒரு ஆன்மீக அனுபவம் மன அமைதியைத் தரும். வாரத்தின் இறுதியில் நெருங்கியவருக்கு உதவுவது மன நிறைவைத் தரும். உங்கள் மென்மையே பலம். இது அமைதியின் வாரம்.